வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது மார்னிங் ரொட்டீன் தான். அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எடுத்தது. அம்மா வந்து முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தான் வேலை இருந்துச்சு எனக்கு. மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. சரியான கொசு. அதனால் நின்று காஃபி போடவே முடியல. ஸோ 3 டேஸாக வந்து நான் காலையில் மார்னிங் எழுந்திரிச்சு காஃபியே குடிக்கல. காஃபியை குடிக்காமல் தான் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5ன்னு போயிடுது. ஸோ அது காஃபியை கண்ட்ரோல் பண்ணணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு குடிக்காமல் இருந்தேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது நான் காஃபி குடித்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அது மாதிரி இருந்துச்சு. சரி குடிப்போம். ஒரு மாதிரி மைண்டில் வந்து ஏதோ ஒன்று குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் சரி காஃபி குடிப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டேன். நாட்டு சர்க்கரை போட்டு தான் குடித்தேன், சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு, அம்மா சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு, சின்னது எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன்னா சின்னவ எந்திரிச்சதுக்கப்புறமேட்டு பெரியவளை கிளப்பும் போதே இவளையும் குளிப்பாட்டி கிளப்பிடுவேன். ஸோ 2 பேருமே ஒரே நேரத்தில் குளிப்பாட்டி விட்ருவேன். ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவேன். ஏன்னா வந்து அப்படி பண்ணால் தான் வந்து எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பிட முடியும். இல்லை அப்படின்னா என்னால் குளிப்பாட்ட முடியாது. அம்மா வந்து 3 மணிக்கு மேலே தான் வருவாங்களா. ஸோ அவங்களாலே வந்துட்டு குளிப்பாட்ட முடியாது. வெயில் நேரமாக இருந்தால் ஊற்றிடலாம். மழை காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மதியம் சாயந்தர டயத்துலலாம் ஊற்றுறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் வந்து இப்போவே வந்து மார்னிங் நான் இவளை கிளப்பும் போதே கிளப்பி விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 2 நாள் ஓடும். 3ஆவது நாள் வந்து மறுபடியும் பழைய குருடி கதவை துரடின்னு சொல்லுவாங்களே, அந்த கதையாயிரும். பட் ஆனால் வந்து நல்லா தான், அதாவது வெயிட் லாஸுங்கிறத பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பை வருத்திக்கிட்டு சாப்பிடாம இதெல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிடணும், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஆனால் யோசிப்பேன். பட் ஆனால் வந்து அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டா எனக்கு மட்டும் ஏன் தான் அந்த கிரேவிங் வருதோ தெரியல. அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டா போதும், அப்பா அதுவும் அந்த பால்கோவா வாங்கி கொடுத்துட்டா ஒரு நாள் ஃபுல்லாக தின்னுட்டுருப்பேன். அது ஏன்னு தெரியல. அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மற்றபடியெல்லாம் வந்து நீ குண்டாக இருக்க, உனக்கு தொப்பை தெரியுது அப்படின்லாம் அதெல்லாம் பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். என்னைய பற்றி நிறைய பேர் அதாவது நான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எங்கே போனாலும் சரி, ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் எந்த கடையில் அரிசி வாங்கி, ஏன் உங்களுக்கு என்ன எல்லோரும் கேட்குற என்னை ஏதாவது என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றேன், நான் எந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா என்னையா உங்களுக்கு, நான் சம்பாதிக்கிறையா, நான் சாப்பிட்றையா, நான் எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டா இவங்களுக்கு என்ன, நான் எப்படி இருந்தால் இவங்களுக்கு என்ன, நான் குண்டாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன், இது இவங்களுக்கு தேவை. நான் ஏன் இப்போ வெயிட்டு குறைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது அதாவது 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, 33 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் வெயிட் ஏற விட்டேன் அப்படின்னா மேபி எனக்கு வந்து கால்வலி வரலாம். என்னோடய ஹெல்த் இஷ்யூக்காண்டி நான் வெயிட் குறைகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்தேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் வந்து பின்னாடி முதுகில் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி குத்தி விட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து கொஞ்சம் வெயிட் குறைச்சேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான். மற்றபடி வந்து நீ அரிசி எந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற, அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரோடு சின்னதாக தானே ரோடுக்கு வந்து வழி வந்து சின்னதாக தானே விட்ருக்கோம், நீ பாட்டுக்கு பெருத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, எவ்வளவோ பேச்சு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. என்ன வேணால் சொல்லியா, நான் இப்படி தான்யா அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாள் நான் ஓடிட்டுருந்தேன். ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், என் உடம்பு என்னோடய பேக் பெயின் போக்கணும், என் பேக் பெயின் குறைக்கணும். அது இல்லாமல் எனக்கு வந்து கால்வலி இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்ச நாளாக வந்து எனக்கு கால் ஊன முடியாது, குதிங்கால் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அக்குபஞ்சர் ஸ்லிப்பர் தான் போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அந்த பெயின் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் குறைக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. நான் வந்து ஹெல்த்தியாக தான் குறைக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த சாப்பிடாம கிடக்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நம்ம டயட்டில் இருப்போம். நான் என்னோடது என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம வெயிட் குறைக்கக்கூடாது என்றைக்குமே. நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும், நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி குறைச்சிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது.
ஸோ தேங்க்ஸ்.